என்ன சொல்றானா E20 வந்துட்டு பெட்ரோல் மிக்ஸ் பண்ணிட்டு அதை ராக்கெட்ல போட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவனோ வகந்தி கல்பிட்டு இருக்கான். என்னடா இப்படி எல்லாம் மிஸ்ட்ரியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு உண்மை என்னன்னு தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த உண்மையை தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். ஸோ வெல்கம் டு சொல்வே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நம்மளோட பல மிஷனை லீட் பண்றது அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அது ரிலேட்டடான பெரிய சயின்டிஸ்ட் அவங்க தான் பேப்பர் போட்டிருக்காங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே இப்போ போயிட்டு இருக்கு. இதனால கவர்மெண்ட் கொஞ்சம் டென்ஷனே ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டிசிஷன் என்ன நம்ம வீடியோட லாஸ்ட் பார்ப்போம். ஸோ இருக்குன்னா இந்த ஸ்பேஸ் நம்ம இந்தியாவுக்கும் அந்த மாதிரி டெக்னாலஜி வேணும், ரீயூசபிள் ராக்கெட் வேணும், நம்ம ராக்கெட் கவர்மெண்ட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஓ அப்படி ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டு ஒரு சேனல் ஓபன் பண்றாங்க. இது பார்த்துட்டு என்ன பண்ணல ரெண்டு மேட்டர் இருக்குங்க. ஒன்னு வந்துட்டு அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப், இன்னொன்னு வந்து டூரிசம் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். அது என்ன கமர்ஷியலும் டூரிசம்க்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நம்ம ஐஎஸ்ஓ பண்றது மாதிரி பண்ணும். ஏன்னா ஏதாச்சும் வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காக ஒரு டெக்னாலஜியோ இல்லனா வந்து சர்வேலன்ஸ்க்காக டெக்னாலஜியோ ராக்கெட் டெக்னாலஜியோ இல்ல என்ஜின் டெக்னாலஜி அந்த மாதிரி டெக்னாலஜில ரிசர்ச் பண்ணிட்டு ஐஎஸ்ஓக்கு வந்துட்டு அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானே வந்து அப்படியே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கு. எப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு ராக்கெட்ல